முஸ்தபா முஸ்தபா ஓ பாரி முஸ்தபான்ட்டு ஒரு பாடல் அது 90s வந்துச்சு. ஒரு நண்பர்கள், கல்லூரி நண்பர்கள், அது ஒரு சிறகடித்து பறக்க வேண்டிய ஒரு நண்பர்கள்லாம் ஒன்றா. இதே போல் இந்த திரைப்படத்திலையும் நண்பர்கள். இதில் என்னென்னா, இப்போ காலத்துக்கு தகுந்தால மாறுறப்போ யூடியூப்பு இந்த சேனல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு கிடக்குறாங்க. இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓ நம்ம இதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள், லைக்கு போடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். அது ஒரு பக்கம், அது வேண்டுகோள், அது வச்சுக்க. அதை மாதிரி பண்ணும் பொழுது ஒரு சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற மாட்டேது. நம்மளுடைய ஜாவா சுந்தரேசன் அவர் சொல்கிறார் மூடிட்டு போயான்னு. அப்புறம் அவருடைய உறவு பொண்ணை நிறைய காம்பேராக போடணும்னு சொன்னோன்னே, அந்த காம்பேருக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆண் நண்பர், நம்மளுடைய யார் சதீஷ்ன்னு வந்தவுடனே ஒரு காமெடி ஃப்ளேவர் இருக்குங்கிறது ஒரு கன்ஃபார்மில் ஒரு யதார்த்த காமெடியை செய்யக்கூடிய நண்பர். அப்படி வருது எல்லாம் நிச்சயதார்த்த லெவலில் போய் நிச்சயதார்த்த லெவலில் போனாக்கா அவரை பற்றியான ஒரு வீடியோ, அதே இதை முள்ளா இருக்கிறாங்க வீடியோ வருது. என்னவென்றால், அவர் வேறு ஒரு பெண்ணிடம் அவர் வந்து ரொம்ப நட்புறவில் அதையும் தாண்டின ஒரு வருது. என்னடா அதுன்னு பார்த்தா, அதை தடுப்பதற்காக நண்பர்கள் உதவி செய்கிறாங்க. கருணாகரன் இன்னொரு சேனல் வச்சுட்டு ஹேக்கர்ஸ், நம்மளுக்கு தெரிஞ்சு இந்த ஹேக்கர்ஸ் இன்னொருத்தவங்க விட்டு உள்ளே வந்து பண்ணுவார். ஹேக்கர்ஸ்னு ஒரு நிறுவனமே பண்ணியிருப்போம். கனடாவிலலாம் அமெரிக்காவிலலாம் ஹேக்கர்ஸ் நிறுவனம் அதை பண்ணி கொண்டு பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, வேலை செய்கிற ஆட்கள் பொண்டாட்டி என்ன பண்ணுறாங்கிறது, பொண்டாட்டியோட ஹேக்கர்ஸ் செல்ஃபோனை தோண்டி அதை எடுத்து அதே வாழ்க்கையை கெடுத்துக்கிற நண்பர்கள் இருக்கிறார்கள். அது ஒரு பக்கம், அது வேறு நண்பர். எப்போதுமே ஒரு பிரைவசியில் யாரும் உள்ளே போயிட்டோம்னாவே ஒரு ஃபோன்னா 4 பேர் நண்பர்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு ஆராய்ச்சி பண்ணால் வாழ்க்கையை கெட்டு போகுது. அப்படி ஒரு சூழ்நிலை வருகிறது. இங்கே இந்த ஹேக்கர்ஸ்லேருந்து அந்த எப்படி தப்பித்தார்கள், அந்த வீடியோ எந்த அளவுக்கு உண்மை, அந்த உண்மையை வந்து எப்படி அது வந்துச்சு, உண்மைதான், அது எப்படி படம் பிடிக்கப்பட்டது அப்படிங்கிறதான் கணக்கு. அது ரொம்ப பேத்தனமான வடிவில் சொன்ன மாதிரி தான் ஏத்தனமாக பண்ணப்பட்டிருக்குது. ஒரு கிளுக்கிழுப்பு எல்லாருக்கும் ஏற்படுறது தானே. அப்படி ஒரு சூழ்நிலை இந்த திருமணம் நடந்ததா. உண்மையிலேயே ஹீரோவாக இருக்கிறவர் யாருன்னாக்கா, செகண்ட் ஹீரோன்னு வந்துடக்கூடிய சுரேஷ் தான். அது வந்து ஹீரோவாக நம்ம வரக்கூடிய அளவுக்கு இருக்குது. இவர் வந்து கமர்ஷியலுக்காக போடப்பட்டாலும் அவர் தன்னுடைய பணியை மிகச்சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு. அடுத்தாப்புல வந்து என்னாச்சுனாக்கா, மோனிகா ஒரு சின்ன கோட்டாவும் அவங்க பண்ணியிருக்காங்க. காதலித்து மனம் முடித்ததுக்கு அப்புறம் இது மாதிரி வரக்கூட எல்லா விஷயத்துலேயும் என்னென்னா ஒரு சுவாரஸ்யமாகவும் நகைச்சுவையாகவும் அது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இன்று பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு எச்சரிக்கை, இது குடும்பத்தோடு பார்க்கலாம், நண்பரோடு பார்க்கலாம், தியேட்டரை போய் பார்க்க ஒரு எஃபெக்ட். கொஞ்சம் மனசு விட்டு வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போய் எல்லாம். ஒரு தகவல் என்னென்னா, நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல சாதாரணமாக, இதில் இன்றைக்கி சாப்பிட்றதுல 40% சாப்பிட்டாவே நம்மளோட ஆக்டிவிட்டீஸுக்கு வேலைக்கு போதுமா. நம்ம என்ன செய்கிறோம், அதற்கு 60% இதில் சுகரு, பிபி, கிட்னி, லிவர் எல்லா பிரச்சனையும் அதான் காரணம். அப்போது அதை குறைப்பதற்கு வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். போங்க, தியேட்டருக்கு போங்க. எல்லாம் இப்போ காலேஜு ஸ்கூலு பிள்ளைகள் இருந்தால் தட் வி கேன் மூவ், மற்றவர்கள் பாருங்கள். அப்புறம் இதோடைய ட்ரெய்லர் கிளிப்பை கொஞ்சம் கொடுக்குறோம், பார்த்துங்க ப்ளீஸ். நீ தானே இது? நான் இல்லடா, முதல்ல உன் போன்ல இருந்து டெலீட் பண்றா. ஆல்ரெடி 5000 பேர் பார்த்துட்டேன். 5000 பேரா பார்த்துருக்கானுங்க. காஜி பிடிச்சவனுங்க எப்படி பார்க்குறானுங்க பாரு. அந்த வீடியோ டெலீட் பண்ண வரைக்கும் ஸ்டெஃபிட் எந்த உண்மையும் சொல்லாத, அதான் உனக்கு நல்லது.